ஓம் சாந்தி. மே 21, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஷிவ் பாபாவே அற்புதமான தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவர் தனக்கென சொந்தமான ஒரு தந்தையை கொண்டிருப்பதில்லை. அவர் ஒரு பொழுதும் எவரிடமும் எதையும் கற்பதில்லை. அவர் ஒரு குருவை கொண்டிருக்க அவசியமில்லை. நீங்கள் அத்தகைய அற்புதத்துடன் அவரை நினைவு செய்ய வேண்டும். கேள்வி: ஆத்மா இலகுவாகவே தூய்மையாக கூடிய அளவிற்கு நினைவு செய்வதில் இருக்க வேண்டிய புதுமை என்ன? பதில்: நீங்கள் நினைவில் அமர்ந்திருக்கும் பொழுது தொடர்ந்தும் தந்தையிடமிருந்து கரண்டை பெறுங்கள். நீங்கள் தந்தையை பார்க்கின்றீர்கள், தந்தை உங்களை பார்க்கின்றார். அத்தகைய நினைவே ஆத்மாவை தூய்மையாக்குகிறது. இந்த நினைவு மிக இலகுவானது. ஆனால் தாங்கள் ஷரீரங்கள் அல்ல, ஆத்மாக்களே என்பதை குழந்தைகள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறார்கள். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகளால் மாத்திரமே நினைவில் நிலைத்திருக்க முடியும். ஓம் சாந்தி. எங்கள் தந்தையே எல்லையற்ற தந்தை. அவர் தனக்கென சொந்தமாக ஒரு தந்தையை கொண்டிருப்பதில்லை என்ற நம்பிக்கையை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகி நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு தந்தையை கொண்டிருக்காத எந்த மனிதரும் உலகில் இல்லை. ஒவ்வொரு கருத்தும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பவர் அதை ஒரு பொழுதும் கற்காதவர் ஆவார். எவ்வாறாயினும் மனிதர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்கின்றார்கள். கிருஷ்ணரும் கற்றார், தந்தை கேட்கின்றார், நான் எதை கற்பது? நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளேன். நான் எவரிடமும் கற்றதில்லை. நான் எவரிடமிருந்தும் கற்பித்தல்களை பெற்றுக்கொண்டதில்லை. நான் குருமார்கள் எவரையும் ஏற்றுக்கொண்டதில்லை. நாடகத்திற்கு ஏற்ப நிச்சயமாக தந்தையினுடைய புகழே அனைத்திலும் உயர்வானதாகும். கடவுளே அதிமேலானவர் என்பது நினைவு கூறப்படுகிறது. அவரிலும் உயர்வானவராக யார் இருக்க முடியும்? எந்த ஒரு தந்தையோ ஆசிரியரோ அல்லது குருவையோ கொண்டிருப்பதில்லை. அவரே தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். உங்களால் இதை மிக நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இத்தகையதோர் மனிதர் இருக்க முடியாது. அத்தகைய ஒரு தந்தையை, ஆசிரியரை, சத்குருவை மிகவும் அற்புதத்துடன் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். மக்கள் கூறுகிறார்கள், ஓ தந்தையாகிய கடவுளே, அவர் ஞானம் மிக்க ஆசிரியரும் பரம குருவும் ஆவார். அவர் ஒரே ஒருவரே ஆவார். அவரை போன்று மற்றொருவர் இருக்க முடியாது. ஒரு மனித சரீரத்தின் மூலமாகவே அவர் உங்களுக்கு கற்பிக்க வேண்டும். உங்களுக்கு கற்பிப்பதற்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு வாய் தேவை. குழந்தைகளாகிய நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் நினைவு செய்தால் உங்களுடைய படகுகள் அக்கறைக்கு செல்ல முடியும். நினைவின் மூலமாக மாத்திரமே உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். அவரை பரம ஆசிரியராக அறிந்து கொள்வதால் உங்களுடைய புத்திகளில் ஞானம் அனைத்தும் பிரவேசிக்கும். அவரே எங்களுக்கு யோகத்தை கற்பிக்கின்ற சத்குருவும் ஆவார். நீங்கள் ஒருவருடன் மாத்திரமே யோகத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே தந்தையை கொண்டிருக்கிறார்கள். அவர் ஆத்மாக்கள் அனைவருக்கும் கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார். ஆத்மாவே ஷரீரமாகிய வாகனத்தை கட்டுப்படுத்துகின்றார். நீங்கள் அதை ஓர் ரதம் அல்லது வேறு ஏதோ ஒன்று என்று அழைக்க முடியும். ஆத்மாவே அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற பிரதானமானவராவார். ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை ஒருவரே ஆவார். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். நாங்கள் அனைவரும் ஒரே தந்தையின் குழந்தைகளாகிய சகோதரர்களாவோம். பின்னர் பிரஜாபிதா பிரம்மாவின் சரீரத்தில் தந்தை பிரவேசிக்கும் பொழுது நாங்கள் சகோதர சகோதரிகள் ஆக வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் வாழ்வழி தோன்றல்கள் சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். ஒரு சகோதரர் ஒரு பொழுதும் தனது சகோதரியை திருமணம் செய்ய முடியாது.
எனவே நீங்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். உங்களை சகோதர சகோதரிகளாக கருதுவதால் நீங்கள் இறை சமுதாயத்தின் அன்பான குழந்தைகள் ஆவீர்கள். நீங்களே கடவுளின் நேரடி சமுதாயத்தினர் என்று நீங்கள் கூறுவீர்கள். பாபாவாகிய கடவுளே அனைத்து விஷயங்களையும் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் எவரிடமிருந்தும் எதையும் கற்றுக்கொண்டதில்லை. அவர் எப்பொழுதும் சம்பூர்ணமானவர். அவருடைய கலைகள் ஒருபொழுதும் குறைவடைவதில்லை. மற்ற அனைவருடைய கலைகளும் குறைவடைகின்றன. நாங்கள் சிவ் பாபாவை பெருமளவு புகழ்கின்றோம். சிவ் பாபா என்று கூறுவது மிக இலகுவானது. தூய்மையாக்குபவர் தந்தை மாத்திரமே ஆவார். கடவுள் என்று வெறுமனே கூறுவது சரியானதாக இல்லை. தந்தை வந்து தூய்மையற்றவர்கள் அனைவரையும் எவ்வாறு தூய்மையானவர்கள் ஆக்குகின்றார் என்பது இப்பொழுது உங்களுடைய இதயங்களை தொடுகிறது. உங்களுடைய லௌகிக தந்தையும் பரலோக தந்தையும் உள்ளனர். பரலோக தந்தையை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர்கள் தூய்மையற்று இருப்பதாலேயே அவரை நினைவு செய்கிறார்கள். நீங்கள் ஒருமுறை தூய்மையானவர்கள் ஆகிவிட்டால் தூய்மையாக்குபவரை கூவி அழைப்பதற்கான அவசியமில்லை. நாடகம் எவ்வாறு இருக்கிறது என பாருங்கள். நீங்கள் தூய உலகின் அதிபதிகளாக விரும்புவதால் தூய்மையாக்குபவராகிய தந்தையை நினைவு செய்கிறீர்கள். அவர்கள் சமய நூல்களில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தத்தை காண்பித்துள்ளார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. இப்பொழுது நாங்கள் இரண்டிற்கும் இடையில் இருக்கின்றோம். நாங்கள் தேவர்களாகவோ அல்லது அசுரர்களாகவோ அல்ல என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் தொடர்ந்தும் இதை உங்களுக்குள் அரைக்கின்றீர்கள். இது மிகவும் களிப்பூட்டும் நாடகமாகும். நீங்கள் ஒரு நாடகத்தில் களிப்பூட்டுவனவற்றையே காண்கின்றீர்கள். அவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட நாடகங்கள். ஆனால் இதுவோ எல்லையற்ற நாடகம். இது வேறு எவருக்கும் தெரியாது. தேவர்களும் கூட அதை அறிய முடியாது. நீங்கள் இப்பொழுது கலியுகத்தை விட்டு வெளியே வந்துள்ளீர்கள். அதை அறிந்தவர்கள் மற்றோருக்கு விளங்கப்படுத்தவும் முடியும். ஒரு குறிப்பிட்ட நாடகத்தை நீங்கள் ஒருமுறை பார்த்ததும் அந்நாடகம் முழுவதும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இதுவே மனித உலக விருட்சம் எனவும் அதன் விதையானவர் மேலே உள்ளார் எனவும் பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் பல்ரூப உருவத்தை பற்றி பேசுகிறார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இது மக்களுக்கு தெரியாது. சிவ் பாபா எவரிடமாவதிருந்து ஒரு மொழியை கற்றிருப்பாரா? அவர் ஓர் ஆசிரியரை கொண்டிருக்காததால் எந்த மொழியை கற்றிருப்பார்? எனவே அவர் நிச்சயமாக அவர் பிரவேசித்துள்ள ரதத்தின் மொழியையே உபயோகிப்பார். அவர் தனக்கென சொந்தமாக ஒரு மொழியை கொண்டிருக்க மாட்டார். அவர் எதையும் கற்பதோ அல்லது பயில்வதோ கிடையாது. அவர் தனக்கென சொந்தமாக ஒரு ஆசிரியரை கொண்டிருப்பதில்லை. கிருஷ்ணர் அனைத்தையும் கற்கின்றார். அவர் ஒரு தாயையும் தந்தையையும் ஆசிரியரையும் கொண்டிருக்கின்றார். அவர் ஏற்கனவே ஜீவன் முக்தியை பெற்றுவிட்டதால் அவருக்கு ஒரு குரு தேவையில்லை. உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். பிராமணர்களாகிய நீங்களே அனைவரிலும் உயர்வானவர்கள் ஆவீர்கள். நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வில் இதை கொண்டிருக்க வேண்டும். தந்தையே எங்களுக்கு கற்பிப்பவராவார். நாங்கள் இப்பொழுது பிராமணர்கள். இது மிகவும் தெளிவாக உள்ளது. பிராமணர்கள் பின்னர் தேவர்கள். கடவுள் அனைத்தையும் அறிவார் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் அவருக்கு என்ன தெரியும் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர் ஞானம் நிறைந்தவராவார். அவர் முழு உலகினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய ஞானத்தை கொண்டிருக்கின்றார். ஒரு விதையானவர் முழு விருட்சத்தினதும் ஞானத்தை கொண்டிருக்கின்றார். அவை உயிரற்ற விதைகளும் நீங்களோ உயிருள்ளவர்களும் ஆவீர்கள். நீங்கள் உங்களுடைய விருட்சத்தின் ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் பல்வேறுபட்ட மனித உலகத்தின் விதையாவேன். அனைவரும் மனிதர்களே, ஆனால் அதில் பல வகைகள் உள்ளன. ஒரு தனி ஆத்மாவின் சரீரத்தின் முக சாயல் மற்றொருவரை போன்று அதே மாதிரி இருக்க முடியாது. இரு நடிகர்கள் ஒரே மாதிரி இருக்க முடியாது.
இதுவே எல்லையற்ற நாடகமாகும். நாங்கள் மனிதர்களை நடிகர்களாக குறிப்பிடுவதில்லை, ஆனால் ஆத்மாக்களையே நடிகர்களாக குறிப்பிடுகின்றோம். அம்மக்கள் மனிதர்களை நடிகர்களாக கருதுகிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிகர்கள் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. அம்மக்கள் நடனம் ஆடுகிறார்கள். மக்கள் குரங்குகளை நடனமாடச் செய்வது போன்று ஆத்மாவே ஷரீரத்தை நடனமாடச் செய்கின்றார். அவர் தனது பாகத்தை நடிக்கச் செய்கின்றார். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவானவையாகும். எல்லையற்ற தந்தை நிச்சயமாக வருகின்றார். அவர் வருவதில்லை என்பதல்ல. சிவனின் பிறப்பும் உள்ளது. உலகம் மாற வேண்டியுள்ள பொழுதே தந்தை வருகின்றார். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தொடர்ந்தும் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்கள். ஆனால் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் வர முடியும்? கலியுகத்திலோ அல்லது சங்கம யுகத்திலோ இக்கண்களால் கிருஷ்ணரின் ரூபத்தை பார்க்க முடியாது. எனவே அவரை எவ்வாறு கடவுளென அழைக்க முடியும்? அவர் சத்யுகத்தின் முதலாம் இலக்க இளவரசர் ஆவார். அவர் ஒரு தந்தையையும் ஒரு ஆசிரியரையும் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் சத்கதியில் இருப்பதால் அவருக்கு ஒரு குரு தேவையில்லை. ஸ்வர்க்கமானது சத்கதி என்று அழைக்கப்படுகிறது. கணக்கு தெளிவாக உள்ளது. மனிதர்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யார் எத்தனை பிறவிகளை எடுக்கின்றார்கள் என்ற கணக்கை நீங்கள் காண்பிக்கின்றீர்கள். தேவ குலமே நிச்சயமாக முதலில் வருகிறது. அவர்களுடைய பிறவியே முதற் பிறவியாகும். முதன்மையானவர் பிறவிகள் எடுக்கும் பொழுது மற்ற அனைவரும் அவருக்கு பின்னர் வருகிறார்கள். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களில் சிலரும் இந்த விஷயங்களை குறித்து மிக நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். அக்கல்வி மிகவும் இலகுவாக உள்ளதை போன்று இதுவும் மிகவும் இலகுவானதாகும். ஒரு மறைமுகமான சிரமம் உள்ளது. உங்களுடைய தந்தையை நினைவு செய்வதில் மாயை தடைகளை உருவாக்குகின்றாள். ஏனெனில் ராவணனாகிய மாயை பொறாமை உடையவள். நீங்கள் ராமரை நினைவு செய்யும் பொழுது எனது அடிமை ஏன் ராமரை நினைவு செய்கின்றார் என எண்ணி ராவணன் பொறாமைப்படுகின்றான். இதுவும் முன்கூட்டியே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது எதுவுமே புதியதல்ல. நீங்கள் முன்னைய கல்பத்தில் நடித்த அதே பாகங்களையே நடிப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முன்னைய கல்பத்தில் செய்த அதே முயற்சியையே செய்து கொண்டிருக்கிறீர்கள். இச்சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. அது ஒரு பொழுதும் முடிவடைவதில்லை. காலம் தொடர்ந்தும் கடந்து செல்கிறது. இதுவே 5000 வருடங்களுக்குரிய நாடகம் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். சமய நூல்களில் அவர்கள் எழுதியுள்ள வேறுபட்ட விஷயங்கள் அனைத்தையும் பாருங்கள். தந்தை ஒருபொழுதும் உங்களை பக்தி செய்வதை நிறுத்துமாறு கேட்பதில்லை. ஏனெனில் பின்னர் உங்களால் இங்கு தொடர முடியாதிருந்தால் நீங்கள் அதையும் கைவிட்டு விட்டதால் இங்கும் இல்லாமலும் அங்கும் இல்லாமலும் இருப்பீர்கள். பின்னர் உங்களால் எந்த பயனும் கிடையாது. இதனாலேயே சிலர் எந்த பக்தியையும் செய்யாதவர்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவ்விதமாக வெறுமனே தொடர்ந்தும் செல்கிறார்கள். கடவுளே பல ரூபங்களை எடுக்கின்றார் என்று சிலர் கூறுகிறார்கள். ஓ, ஆனால் அதுவே தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் தொடர்கின்ற அனாதியான முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட எல்லையற்ற நாடகமாகும். இதனாலேயே அது அனாதியான அழிவற்ற உலக நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரமே அதை புரிந்து கொள்ள முடியும். அது குமாரிகளாகிய உங்களுக்கு மிகவும் இலகுவானதாகும். தாய்மார்கள் அவர்கள் ஏறியுள்ள ஏணியில் கீழிறங்க வேண்டும். குமாரிகளுக்கு வேறு எந்த பந்தனங்களும் இல்லை. அவர்கள் வேறு எந்த எண்ணங்களையும் கொண்டிருப்பதில்லை. அவர்கள் தந்தைக்கு மாத்திரம் உரியவர்களாக இருக்க முடியும். நீங்கள் லௌகீக உறவு முறைகளை மறந்து பரலோக உறவு முறையை ஏற்படுத்த வேண்டும். கலியுகத்தில் சீரழிவே உள்ளது. நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் கீழே வர வேண்டும். அவை அனைத்தும் கடவுளுக்கு உரியவை என்று பாரத மக்கள் கூறுகிறார்கள். அவர் அதிபதி ஆவார். நீங்கள் யார்? அவர் ஓர் ஆத்மா ஆவார். ஆனால் இவை அனைத்தும் கடவுளுக்குரியவையாகும்.
இந்த ஷரீரம் போன்றவை உள்ளடங்குகின்ற இவை அனைத்தும் பரமாத்மாவினால் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் இதை கூறுகிறார்கள், அது நல்லது. அனைத்தும் கடவுளால் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள். அச்சா, எனவே பின்னர் உங்களுக்கு தரப்பட்டுள்ளவற்றை பராமரிப்பதில் எவ்வித நேர்மையின்மையையும் நீங்கள் கொண்டிருக்க கூடாது. எவ்வாறாயினும் அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ராவணனின் வழிகாட்டல்களை பின்பற்றுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் நம்பிக்கை பொறுப்பாளர்கள். ஆனால் இது ராவணனின் சமுதாயம் என்பதால் நீங்கள் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருப்பதில் உங்களையே நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள். நீங்கள் ஒன்றை கூறி மற்றொன்றை செய்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து நீங்கள் ஒன்றை கூறி வேறொன்றை செய்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்த பின்னர் அதை எடுத்தார். எனவே நீங்கள் ஏன் அதை பற்றி துன்பத்தை உணர்கின்றீர்கள்? தனது குழந்தைகளுடைய பற்றை முடித்துவிடுவதற்காகவே தந்தை இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை இப்பொழுது வந்துள்ளார். நீங்கள் அழைத்தீர்கள், பாபா எங்களை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். நாங்கள் ராவண ராஜ்யத்தில் மிகவும் சந்தோஷமற்றவர்களாக இருக்கின்றோம். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். இது ஏனெனில் தூய்மையாகாமல் உங்களால் திரும்பிச் செல்ல முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டதால் ஆகும். எங்களை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். எங்கே? எங்களை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். தாங்கள் வீடு செல்ல வேண்டும் என்றே அனைவரும் கூறுகிறார்கள். கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணரின் பூமியாகிய வைகுந்தத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் சத்யுகத்தை நினைவு செய்கிறார்கள். இது மிகவும் அழகானதாகும். ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. சொர்க்கம் சத்யுகத்திலும் நரகம் கலியுகத்திலும் உள்ளது. எனவே நிச்சயமாக நரகத்திலேயே மறுபிறவியும் இடம்பெறும். இது சத்யுகம் அல்ல, அது உலகின் ஓர் அற்புதமாகும். அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், இதை புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுதும் ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய உறவினர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானத்தை கொண்டுள்ள தந்தையால் மாத்திரம் அதை உங்களுக்கு தர முடியும். நீங்கள் உங்களை ஷரீரங்களாக கருதினீர்கள், ஆனால் அது தவறானதாக இருந்தது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பீர்களாக. கிருஷ்ணரால் கூற முடியாது, நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பீர்களாக. அவர் தனக்கென சொந்தமாக ஒரு ஷரீரத்தை கொண்டிருக்கின்றார். சிவ் பாபா தனக்கென சொந்தமாக ஒரு ஷரீரத்தை கொண்டிருப்பதில்லை. அது அவர் பிரசன்னமாகியுள்ள இவருடைய ரதமாகும். இது அவருடைய ரதமும் இவருடைய ரதமும் ஆகும். இவருடைய சொந்த ஆத்மாவும் கூட உள்ளார். தந்தை ஷரீரத்தை கடனாக பெற்றுள்ளார். தந்தை கூறுகின்றார், நான் இவருடைய ஆதாரத்தை பெறுகின்றேன். நான் எனக்கென சொந்தமாக ஒரு ஷரீரத்தை கொண்டிருப்பதில்லை. எனவே நான் எவ்வாறு உங்களுக்கு கற்பிப்பேன்? ஒவ்வொரு நாளும் தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருது செய்வதற்கும் தந்தையை பார்ப்பதற்கும் உங்களை ஈர்க்கின்றார். இந்த ஷரீரமும் மறக்கப்பட வேண்டும். நான் உங்களை பார்க்கின்றேன், நீங்கள் என்னை பார்க்கின்றீர்கள். நீங்கள் அதிகளவிற்கு தந்தையை பார்க்கும் பொழுது அதிகளவு தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். தூய்மையாகுவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. இருந்தால் ஓர் ஆத்மா எதன் மூலமாக தூய்மையானவர் ஆக முடியும் என்கின்ற வழியை காட்டுங்கள். ஓர் ஆத்மா கங்கை நீரால் தூய்மையானவர் ஆக மாட்டார். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் எவருக்கேனும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வேறு எந்த தந்தையும் இவரை போன்றவர் இல்லை. அவர்களுடைய நாடி துடிப்பை உணர்ந்து அவர்கள் வியப்படையும் அளவிற்கு போதுமான அளவு புரிந்து கொண்டுள்ளனரா என்று பாருங்கள். அவர் உண்மையிலேயே பரமாத்மா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் யார் என தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். வரலாறு மீண்டும் மீண்டும் இடம்பெறும் என்பதும் குழந்தைகளுக்கு தெரியும். இக்குலத்திற்கு உரியவர்கள் மாத்திரமே வருவார்கள். மற்ற அனைவரும் அவரவர்களுடைய சொந்த சமயங்களுக்கு செல்வார்கள். மற்ற சமயங்களுக்கு மத மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
வெளிப்பட்டு அவர்களுடைய சொந்த பிரிவுக்கு திரும்ப வருவார்கள். இதனாலேயே அஷரீரி விருட்சம் காண்பிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். மற்றவர்கள் அரிதாகவே புரிந்து கொள்வார்கள். 7 முதல் 8 பேரில் இந்த ஞானம் மிகவும் சிறந்தது என்று எண்ணுகின்ற ஒருவர் அல்லது இருவரே வெளிப்படுவார்கள். இந்த இடத்திற்கு உரியவர்கள் குறைந்த அளவு புயல்களையே கொண்டிருப்பார்கள். இந்த ஞானத்தை கேட்பதற்கு அவர்கள் மீண்டும் இங்கு வர விரும்புவார்கள். சிலர் இங்கு வந்து பின்னர் வேறு சகவாசத்தால் நிறமூட்டப்பட்டு அதன் பின்னர் மீண்டும் 2ஆம் முறை வரமாட்டார்கள். ஒரு குழு எங்காவது செல்வதை பார்க்கும் பொழுது அவர்களும் அதில் இணைந்து கொள்கிறார்கள். அதற்கு அதிகளவு முயற்சி தேவையாக உள்ளது. பெருமளவு முயற்சி செய்யப்பட வேண்டியுள்ளது. நீங்கள் மறந்து விடுவதாக திரும்பி திரும்பி கூறுகின்றீர்கள். நான் ஓர் ஆத்மா, இந்த ஷரீரம் அல்ல. நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறீர்கள். காமச்சிதையில் அமர்ந்ததால் குழந்தைகளாகிய நீங்கள் அவலட்சணமாகி உள்ளீர்கள் என்பதை தந்தை அறிவார். நீங்கள் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்தீர்கள். இவ்வாறே நீங்கள் அவலட்சணமாகி உள்ளீர்கள். தந்தை உங்களுக்கு கூறுகின்றார், எனது குழந்தைகள் அனைவரும் எரிக்கப்பட்டு விட்டார்கள். இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். எனது வீட்டில் வசிக்கப் போகின்ற பல மில்லியன் கணக்கான ஆத்மாக்கள் உள்ளார்கள். அதாவது அவர்கள் பரலோகத்தில் வசிக்கப் போகின்றவர்கள். தந்தை எல்லையற்றதில் இருக்கின்றார். நீங்களும் எல்லையற்றதற்குள் செல்வீர்கள். பாபா ஸ்தாபனையை மேற்கொண்டு பின்னர் பிரிந்து செல்வார். பின்னர் நீங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்திற்கு திரும்பச் செல்வார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நடிகர்களாகிய உங்கள் மீது ராவணன் பொறாமைப்பட்டாலும், தடைகளை உருவாக்கினாலும் அல்லது புயல்களை ஏற்படுத்தினாலும் அதை பார்க்காதீர்கள். ஆனால் உங்களுடைய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதில் நிலைத்திருங்கள். ஏனெனில் ஒவ்வொரு நடிகரும் இந்நாடகத்தில் தனது சொந்த பாகத்தை கொண்டிருக்கின்றார். இந்த அனாதியான நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். 2. உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ள பெருமதி வாய்ந்தவற்றை பராமரிக்கும் பொழுது ராவணனின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் நேர்மையற்றவர் ஆகிவிடாதீர்கள். அனைவர் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பற்றை அகற்றி முழுமையான நம்பிக்கை பொறுப்பாளராக வாழுங்கள். ஆசீர்வாதம். சதா ஸ்திரமான மனநிலையை கொண்டிருந்து ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒரு மகாதானியாக ஒரு துளி சந்தோஷத்தையும் அமைதியையும் அன்பையும் கொடுப்பீர்களாக. குழந்தைகளாகிய உங்களுடைய மனோநிலை சதா ஸ்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும். சில நேரங்களில் உங்கள் மனோநிலை தளம்பல் அடைந்திருப்பதாகவும், சில நேரங்களில் உங்கள் மனோநிலை மிகவும் சந்தோஷமாகவும் உள்ளது என்றிருக்கக்கூடாது. சதா மகாதானியாக இருப்பவர்களின் மனோநிலை என்றுமே மாற முடியாது. தேவர்கள் ஆகுதல் என்றால் அருள்பவர்கள் ஆகுதல் என்று அர்த்தமாகும். ஒருவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் மகாதானி குழந்தைகளாகி நீங்கள் எப்பொழுதும் அனைவருக்கும் ஒரு துளி சந்தோஷத்தையும் ஒரு துளி அமைதியையும் ஒரு துளி அன்பையும் கொடுக்க வேண்டும். உங்கள் சரீரத்தினால் நீங்கள் சேவை செய்வதுடன் உங்கள் மனதினால் சேவை செய்வதிலும் நீங்கள் மும்முரமாக இருந்தால் நீங்கள் இரட்டிப்பாக புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வீர்கள். ஸ்லோகம். உங்கள் சிறப்பு இயல்புகள் கடவுளிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த பிரசாதமாகும். அதனை உங்களுக்காக மாத்திரம் பயன்படுத்தாது அவற்றை பகிர்ந்தளிப்பதனால் அவற்றை பன்மடங்கு ஆக்குங்கள். ஓம் சாந்தி.